அனைவருக்கும் வணக்கம். அது சரியா மும்பைக்கு பக்கத்துல மலபார் ஹில் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல நேபியன் சி ரோடு கிட்ட பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதுல பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா தான் ரொம்பவும் சேஃபஸ்ட் ஏரியாவும் பயங்கர ரிச்சான ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் தனி ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்ல 20வது ஃப்ளோர்ல 4 பெட்ரூம் பிளாட்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த முகேஷா. இவருடைய பிளாட் வந்து கடலை பார்த்து தான் இருக்கும். இதனால அந்த கடலோடைய வியூ வந்து ரொம்பவே இவருடைய பால்கனியில இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்டை இந்த முகேஷா தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த முகேஷாவுக்கு 67 வயது ஆகுது. இவர் அந்த 4 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல தன்னுடைய மனைவியான 67 வயது நேர்ந்த ஜோதிஷா, தன்னுடைய மகளான 42 வயது நேர்ந்த நேகாஷா கூட தான் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு சொந்தமா அந்த ஏரியாவில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வராரு. இந்த ஜுவல்லரி ஷாப்ல தங்க நகைகள், வைர நகைகள், வெள்ளி நகைகள்லாம் வித்துட்டு ரொம்பவே நல்ல விதமா தன்னுடைய பிசினஸ் அவர் நடத்திக்கிட்டு வராரு. பொருளாதார ரீதியாவுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சூப்பரா தான் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த முகேஷா தன்னுடைய கடைக்கு எப்போதுமே தன்னுடைய மகளான நேகாஷாவை அழைச்சிட்டு வருவாரு. அதே சமயம் அவருடைய மனைவியான ஜோதிஷா வீட்டில் இருந்தபடி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போதுமே அப்பா மகள் 2 பேருமே மதியம் 1:30 மணிக்கு தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி தங்களுடைய கடைக்கு போறத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சரியா மார்ச் 12, 2024 வாகல 1 மணிக்கெல்லாம் முகேஷாவும் அவருடைய மகளான நேகாஷாவும் மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு 1:30 மணிக்கெல்லாம் தங்களுடைய வீட்டில் இருந்து கார்ல கிளம்பி தங்களுடைய ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி கிளம்பி போன இந்த நேகாஷா ஈவினிங் டைம்ல 5ல இருந்து 6 மணிக்குள்ள தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன டின்னர் பண்ண போறீங்க, மெடிசன் கரெக்டா எடுத்தீங்களா அப்படின்னு சாதாரணமா விசாரிக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. அப்படிதான் அந்த மார்ச் 12ஆம் தேதியுமே தன்னுடைய அம்மாவுக்கு எப்போதும் போல நேகா கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஜோதிஷாவுடைய மொபைல் ஃபுல்லா ரிங் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகுதே தவிர எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஜோதிஷா கிட்ட இருந்து இல்ல. சரி, ஒருவேளை ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பெருசா கண்டுக்காம நேகாவுமே தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து என்ன இன்னும் அம்மா கிட்ட இருந்து கால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க. அப்பவுமே அவங்க கால் அட்டன் பண்ணாமலே இருந்திருக்காங்க. இதனால அந்த வீட்டில் லேண்ட்லைன் இருக்கிறதுனால இமிடியேட்டா அதுக்குமே கால் பண்ணி பார்க்கறாங்க. அந்த சமயத்திலுமே அவங்களுடைய வீட்டில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால பதட்டமான இந்த நேகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுடைய வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம். 3 பெட்ரூம்ல இந்த 3 பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பெட்ரூமை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 4 பெட்ரூமையும் கவர் பண்ற மாதிரியும் அந்த வீட்டோடைய ஹால் கிச்சன்ல கவர் பண்ற மாதிரியும் மொத்தம் 3 சிசிடிவியை வீட்டுக்குள்ளேயே பிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால சிசிடிவில நம்ம அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அப்பா கிட்ட அம்மாவுக்கு கால் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. சிசிடிவில கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு மொபைல்ல இருந்து செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அப்போ அந்த வீடே அமைதியா இருக்கு. எந்த ஒரு ஆள் நடமாட்டமே வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. சிசிடிவியுமே பெட்ரூமுக்கு வெளியில இருக்கிறதுனால ஒருவேளை பெட்ரூம்குள்ள இந்த ஜோதிஷா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இவங்களால பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அஜய் சகா அப்படின்ற ஒருத்தனுக்கு கால் பண்ணி ஜோதிக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. நீ எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் 2:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போன சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியா அந்த சர்வெண்ட் கிட்ட நீ வீட்டுக்கு போய் செக் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இமிடியேட்டா அந்த அஜய் சாகாவும் வீட்டுக்கு வந்து டோரை தட்டி பார்க்கறாரு, காலிங் பெல் அடிச்சு பார்க்கறாரு. எந்த ரெஸ்பான்ஸுமே ஜோதி கிட்ட இருந்து வரவே இல்லை. இதனால பதட்டமான முகேஷாவுமே பக்கத்து பிளாட்ல தங்கியிருக்கிற தன்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கொஞ்சம் நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருமே டோர் பெல்ல அடிச்சு பார்த்திருக்காரு, டோரை தட்டி பார்த்திருக்காரு. எந்த ரெஸ்பான்ஸுமே ஜோதி கிட்ட இருந்து வரவே இல்லை. இதனால பதட்டத்தோடையே ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அப்பா மகள் 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க கிட்ட லக்கியில இன்னொரு ஸ்பேர் கீ இருந்ததுனால அந்த கீயை வச்சு பிளாட்டை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் வீடே ஒரே மயான அமைதியா இருக்கு. எந்த லைட்ஸுமே ஆன் பண்ணப்படவே இல்லை. இமிடியேட்டா ஜோதிஷாவுடைய பெட்ரூமை திறந்து பார்க்கும்போது தான் அவங்க பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பா மகள் 2 பேருமே அம்மா தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கிட்ட வந்து ஜோதிஷாவை எழுப்பி பார்க்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. இதனால பதட்டமான நேகாஷா தன்னுடைய அம்மாவுக்கு பிரீத்திங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய மூச்சு காத்து எதுவுமே வராததுனால அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பதட்டமான அப்பா மகள் 2 பேருமே இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வர வச்சு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிருந்திருக்காங்க. அங்க மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவர்கள் அனைவருக்குமே
பயங்கர ஷாக்காக இருந்திருக்கு. இதனால மலபார் ஹில் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஜோதிஷா ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல இறந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் அந்த குடும்பத்தார்கள் நினைச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுடைய கழுத்து பகுதியில் ஒரு மார்க் இருந்ததாகவும் அதை மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் மூச்சு திணறி இறந்து போனதற்கான தடயங்கள் தான் உங்களுடைய உடம்புல காணப்படுது அப்படின்னு தங்களுடைய ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க. இதை கேட்டதுமே முகேஷுக்கும் நேகாவுக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆயிருந்திருக்கு. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசருமே ஐபிசி செக்ஷன் 302ல அன்னோன் பெயர்ல ஒரு வழக்கு பதிவை பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு ஜோதிஷாவுக்கு அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு, யார் அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது, அந்த வீட்டில் இருக்கிற 4வது ரூம்ல அப்படி யாரு தான் தங்கியிருந்தா. கடந்த வருடம் பாம்பேல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் காலையில் இருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி காட்சிகள், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த முகேஷா மற்றும் நேகா ஷா கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த வீட்டில் 3 சர்வெண்ட் கிட்ட வேலை பார்க்குறாங்க. முதலாவதா அசோக் மகாராஜ் அப்படின்ற ஒருத்தர். இந்த அசோக் மகாராஜ் காலை நேரத்தில் அந்த வீட்டுக்கு வருவதாகவும் காலை உணவு மதிய உணவு செஞ்சு முடிச்சுட்டு மதியம் 1 மணி வாக்கில் அவருடைய வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னும் அதன் பிறகு அவர் ஈவினிங் நேரத்தில் வந்து இரவு உணவுகளை ரெடி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இரண்டாவதா அஜய் சாகா அப்படின்ற ஒருத்தர். இந்த அஜய் சாகாவை பத்தி விசாரிச்சதுல அவர் எப்போதுமே அந்த வீட்டுக்கு காலை நேரத்தில் வந்து மதியம் 2:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவார் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுக்கறது, சின்ன சின்ன வேலைகள் பண்றது தான் இந்த அஜய் சாகாவுடைய வேலையா இருந்திருக்கு. மூன்றாவதா கண்ணையகுமார் அப்படின்ற 19 வயது நேர்ந்த பையன் அதே வீட்டில் 24 ஹவர்ஸும் தங்கி, அதாவது 4வது அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய ரூம்ல தான் இந்த கண்ணையகுமார் அப்படின்றவனை தங்க வச்சு அந்த வீட்டில் 24 ஹவர்ஸுமே வேலை பார்க்க வச்சிருந்திருக்காங்க. அப்பா மகள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த கண்ணையகுமார் மற்றும் அஜய் சாகா என்ற இந்த 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த வீட்டோடைய குக்கான அசோக் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, நான் ஈவினிங் நேரத்தில் வீட்டுக்கு வந்தேன் சார், அப்போ ஜோதிஷா மேடம் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, அதனால நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அஜய் சாகா கிட்டயுமே கேட்கும்போது 2:15க்கு ஒரு பார்சல் ஒன்று வந்துச்சு சார், அதை வந்து ஜோதி மேம் வந்து வாங்கினாங்க, அதன் பிறகு நான் 2:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பி போறப்போ ஜோதி மேமும் குமாரும் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்டா அந்த பையன் சொல்லி இருந்திருக்கான். நேகாசாவுமே ஒரு கட்டத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராததுனால இமிடியேட்டா இந்த கண்ணையகுமாருக்கு தான் கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால தான் சந்தேகம் அடைந்து தன்னுடைய அப்பா கிட்ட சிசிடிவியை செக் பண்ணி பாருங்க, யாரையாவது வீட்டை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் ஜோதிஷா மர்மமான முறையில் அவங்களுடைய வீட்டில் இறந்து கிடந்திருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு ரூம்ல தான் நிறைய பணம் மற்றும் தங்க நகைகளை இந்த குடும்பத்தார்கள் சேமிச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த ரூம்ல எதுவுமே கொள்ளையடிக்கப்படல. அதுக்கு பதிலா ஜோதிஷாவுடைய கையில 3 லட்சம் மதிப்பு இருக்கிற தங்க வளையல்களை அவங்க போட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வளையல் அவங்களுடைய உடம்புல இருந்து காணாம போயிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கண்ணையகுமார் இதை திருடிட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா போலீஸ் ஆபீசர் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய சிசிடிவி, அந்த வீட்டுக்குள்ள இருந்த சிசிடிவி எல்லாம் ஒரு டீமை வச்சு செக் பண்ணி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இந்த கண்ணையகுமார் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அவனுடைய சொந்த பூர்வீக மாநிலம் பீகார் மாநிலம் அப்படின்னும் இவருடைய அப்பா இந்த பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங்ல தான் 10 வருஷமா கேட்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அவருடைய பெயர் சஞ்சய் குமார் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. போலீஸ் ஆபீசர் இந்த சஞ்சய் குமாரை இமிடியேட்டா கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது தான் சில தகவல்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த சஞ்சய் குமாருக்கு மொத்தம் 2 ஆண் பிள்ளைகள். ஒருத்தர் பாம்பேல தான் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இளைய மகனுக்கு 18 வயது இருக்கிற சமயத்துல பீகார்ல 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, சரியா நவம்பர் மாதம் 2023 வாக்குல இவர் ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த வாடகை வீட்டில் தன்னுடைய ரூம்மேட்டா இருக்கிற அஜய் சாகா, அதாவது இந்த முகேஷாவுடைய வீட்டில் வேலை பார்க்கிற 2வது சர்வெண்டான அஜய் சாகா அப்படின்றவங்க கிட்ட தன்னுடைய இளைய மகன் வளர்ந்து
வாழ்ந்துகிட்டு வரான், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், நீ வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் முகேஷ் சாவோடைய வீட்டுக்குமே ஜோதி சாவுக்கு ஏதாவது உதவி பண்ற மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுனால இந்த அஜய் சாகா இந்த சஞ்சய் குமார் கிட்ட, உன்னுடைய மகனுக்கு நான் வேலை பார்க்குற வீட்டிலே ஒரு வேலை இருக்கு, 15,000 ரூபாய் சம்பளம், அவன் இதுக்கு வரானான்னு கேளு, வீட்டு வேலைகள் தான் ஆனால் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு. இருந்தாலுமே அப்பா மகன் 2 பேருக்குமே இது ஓகே அப்படிங்கிறதுனால சரியா டிசம்பர் மாதம் 2023 வாக்கில் இந்த கன்னியகுமாரை வீட்டுக்கு வேலைக்கு நியமிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவன் எப்போதும் போல வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் நேரத்தில் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு தன்னுடைய அப்பா தங்கி இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுவான். ஆனா கொஞ்ச நாட்களே ஜோதி சாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 24 மணி நேரமும் அவங்களுக்கு யாராவது உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் வீட்டிலே தங்கியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் இந்த கன்னியகுமார் கிட்ட, நீ இந்த வீட்டிலேயே இருக்கியா, 24 ஹவர்ஸும் உனக்கு இங்கே தான் வேலை, நீ இந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம்ல தங்கிக்கலாம், உனக்கு மாதம் 1000 ரூபாய் சேர்த்து 16,000 ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருந்திருக்கு. சஞ்சய் குமாருக்குமே இது ஓகே அப்படிங்கிறதுனால மார்ச் 11ஆம் தேதி, அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மார்ச் 11ஆம் தேதி அந்த வீட்டில் 24 மணி நேரமும் இருக்கிற மாதிரியான வேலைக்கு அவன் ஜாயின் பண்ணி இருந்திருக்கான். வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு முதல் நாள் வேலை எப்படி இருக்கு அப்படின்னா அவனுடைய அப்பா வந்து கால் பண்ணிலாம் கேட்டிருந்திருக்காரு. வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் சஞ்சய் அவங்க கிட்ட எதிர்த்துலாம் பேசக்கூடாது, ரொம்பவே கைண்டா தான் இருக்கணும், அவங்க சொல்ற எல்லா வேலைகளுமே செய்ய அப்படின்னு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருந்திருக்காரு. ஆனா அடுத்த நாளே அந்த பையன் அங்கிருந்து ஜூட் விடுவான் அப்படிங்கிறத அந்த அப்பா கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. காலை நேரத்தில் இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எப்போதும் போல அந்த வீட்டோடைய சமையல்காரரான அசோக் மகராஜ் காலை 7 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிருந்திருக்காரு. மதிய உணவுகள்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு 1 மணிக்கு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் அப்பா மகளான முகேஷ் மற்றும் நேகா அப்படின்றவங்க 2 பேரும் டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு 1:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. ஜோதி சாவுமே 1:30 மணிக்கு மேல சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எப்போதுமே 2:30 மணிக்கெல்லாம் தன்னுடைய பெட்ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுப்பது வழக்கம். அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு 2:15 மணி போல ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அதை வாங்கி வச்சுட்டு 2:30 மணிக்கெல்லாம் தன்னுடைய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த அஜய் சாகா அப்படின்ற 2வது சர்வெண்ட்டும் வீட்டுல வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். மறுபக்கம் அந்த வீட்டுல இருக்கிற கடைசி சர்வெண்டான கன்னியகுமார் அப்படின்றவன் மட்டும் அவனுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சர்வெண்ட் ரூமுக்கு போயிருந்திருக்கான். ஆனா 3 மணி வாக்குல தன்னுடைய ரூமை திறந்துட்டு அவன் வெளியே வந்து நேரடியா ஜோதி சாவுடைய ரூமுக்குள்ள போயிருந்திருக்கான். அதன் பிறகு சரியா 10ல இருந்து 12 நிமிடத்துக்குள்ள அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அவசர அவசரமா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து சில திங்ஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அதன் பிறகு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அந்த அபார்ட்மெண்டோடைய ரெஜிஸ்டர் புக்ல சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு அந்த செக்அப்லாம் முடிஞ்சிட்டு வெறும் கையோட அந்த அபார்ட்மெண்டோடைய காம்பவுண்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்கான். போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு பேக்கை தான் அவன் எடுத்துட்டு வெளியில போயிருந்திருக்கான். ஆனா அபார்ட்மெண்டோடைய கேட்டை தாண்டும் போது அவங்ககிட்ட எந்த ஒரு பேக்குமே இல்லை. இதனால அபார்ட்மெண்டோடைய அந்த வராண்டால இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட தன்னுடைய பேக்கை வச்சுட்டு இவன் அங்கிருந்து கிளம்பி கேட்டு கிட்ட போயிருந்திருக்கான். தொடர்ந்து எப்படியும் இவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து அவனுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கிறதுனால அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் கூட ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் கண்டிப்பா போலீஸ் வந்து அவனை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படியும் அவனுடைய அப்பா மூலியமா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவருடைய அப்பாவையும் இவன் வேலை பார்த்தா கூட இருந்த அந்த சர்வெண்ட் எல்லாருமே கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து வச்சு அவன் கால் பண்றானா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர் கணிச்ச மாதிரியே சரியா அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இவனுடைய அப்பாவான சஞ்சய் குமாரோடைய மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த கால்ல ஒருவேளை உன்னுடைய மகன் பேசினா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு கேஷுவலா பேசு, மற்றபடி நீ எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த கால் அட்டன் பண்ணதுமே அது கன்னியகுமார் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. எங்க இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பீகாருக்கு ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கான். நான் வீட்டுல தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த போன் கால் கட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் ஆபீசர் அந்த காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான்
பாம்பேல இருந்து காலை நேரத்துல கிளம்பி பீகாருக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்ல தான் அவன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இமிடியேட்டா அந்த காலோடைய அட்ரஸை செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு மாநிலத்தை காட்டி இருந்திருக்கு. இதனால வேற ஒரு நம்பர்ல இருந்து போலீஸ் ஆபீசர் சும்மா கால் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து ஒரு ஆள் பேசுனாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசிருக்காங்க. அப்போ அந்த மொபைல்காரர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா கிட்ட ஒருத்தன் பேசணும் அப்படின்னு சொல்லி என் மொபைலை வாங்கிட்டு போனான் சார். மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் கொஞ்சம் தூரமா தள்ளி உட்கார்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் ட்ரெயின் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு, எந்த கம்பார்ட்மெண்ட்ல இவங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு 350 கிலோமீட்டர் தள்ளி புசாவால் என்ற ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுமே இமிடியேட்டா ரயில்வே போலீஸ் லோக்கல் போலீஸுக்குலாம் இந்த தகவலை கொடுத்து இந்த கன்னியாகுமாரியுடைய போட்டோஸ்லாம் அனுப்பி கரெக்டா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவனை பாம்பேக்கு கொண்டு வந்து அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் பல ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் அவன் சொல்லியிருந்திருக்கான். சின்ன வயதுல இருந்து இவன் பிறந்த உடனே அவனுடைய அம்மா இறந்து போயிருந்திருக்காங்க. இதனால அங்க இருக்கிற தன்னுடைய அப்பா கிட்டையும் தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்டையும் தான் வளர்ந்துருக்கான். அதே சமயம் இவனை கேள்வி கேட்க ஆள் கிடையாது. இவனுடைய அப்பாவுமே பாம்பேல வந்து வேலை பார்த்திருக்காரு. இதனால பசங்க கூட கூத்தடிக்கிறது, சின்ன வயதிலேயே கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகிறது அப்படின்னு பல விஷயங்கள்ல இவன் ஈடுபட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் அவனுடைய கேங்ல இருக்கிற ஆட்கள்லாம் நாங்க இந்த இடத்துல இவ்வளவு பொருட்கள் திருடணும், நான் இந்த இடத்துல இவ்வளவு பொருள் திருடினா அப்படின்னு தங்களுக்குள்ளேயே அந்த திருடன விஷயத்தை பெருமையா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால தானும் எப்படியாவது இவங்கள மாதிரி திருடி ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும் அப்படின்னு இவனுடைய மனதுக்குள்ள ஆழமா அந்த வயதுல தோணி இருந்திருக்கு. இப்படி அவன் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இவனுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு வழக்குல திருடனா அப்படின்னு சொல்லி பல நாட்கள் சிறையில கூட இவன் இருந்திருக்கான். இந்த பேக்ரவுண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த பையன் தான் நகை கடைக்காரரான இந்த முகேஷோடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கான். இந்த வீட்டுக்கு வேலைக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்குமே நம்ம எதுவும் பெருசா திருடி நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட எதையுமே ப்ரூவ் பண்ண முடியலையே, எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போதான் முகேஷோடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க பெரிய நகை கடையை வச்சிருக்காங்க அப்படின்னும் அவங்க கிட்ட பெரிய பெரிய தங்க நகைகள்லாம் இருக்கு, பெரிய அளவுக்கு பணம்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இதன் காரணமா தான் சரியான சந்தர்ப்பம் வரும்போது நம்ம இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். இவன் வேலைக்கு ஜாயின் பண்ண 3 மாதம் வரைக்குமே இவன் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுனால கொள்ளையடிப்பதற்கான சரியான சந்தர்ப்பம் இவனுக்கு கிடைக்காமலே போகுது. இந்த நேரத்துல தான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே 24 மணி நேரமும் நீ இந்த வீட்டிலேயே இருந்து ஒரு ரூம்ல தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால இதுதான் சரியான சந்தர்ப்பம், எப்படியாவது இங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆரம்பத்துல அவனுடைய முழு கண்ணுமே ஜோதிஷா கையில போட்டிருந்த அந்த தங்க வளையல் மேலதான் இருந்திருக்கு. இந்த 2 தங்க வளையல்களை மட்டும் ஆட்டைய போட்டா போதும் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருந்திருக்கான். மற்றபடி ஜோதிஷாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய பிளான்லயே இல்லை அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தான் அந்த வீட்டில் 24 மணி நேரமும் வேலைக்கு அமர்த்தினதுக்கு பிறகு அடுத்த நாள் மார்ச் 12ஆம் தேதி முதல் நாளில் என்னென்ன டைமிங்கில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி இருந்திருக்கான். அப்போதான் 1:30 மணிக்கு முகேஷும் அவங்களுடைய மகளும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டு சமயக்காரரான அசோக் 1 மணிக்கெல்லாம் போயிடுறாரு. 2:30 மணிக்கெல்லாம் அந்த 2வது சர்வெண்டான அஜய் சாகாவும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ 2:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜோதிஷா மட்டும் வீட்டில் தனியா இருக்காங்க. இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு 3 மணிக்கெல்லாம் போயிருந்திருக்கான். அப்போ ஜோதிஷா நல்லா தூங்கிட்டு இருந்த சமயத்துல அவங்களுடைய கையில போட்டிருந்த தங்க வளையல மெல்லமா மெதுவா அப்படியே கையில இருந்து உருவ ஆரம்பிக்கிறான். ஆனா தூக்கத்துல இருந்து ஜோதிஷா முழிக்க ஆரம்பிச்சதுமே இவனுக்கு பகீர்னு ஆகியிருந்திருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருவேளை தன்னை மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அவங்களுடைய வாயை பொத்தி கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் அந்த வைரக்கல் இருக்கிற தங்க வளையலை திருடிட்டு அங்கிருந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி பீகாருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தன்னுடைய மொபைலையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்கான். ஆனா நம்ம முதல் நாள் தானே வேலைக்கு சேர்ந்தோம், கண்டிப்பா செக்யூரிட்டி கார்டு வந்து ஏன் இவ்வளவு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதனால நம்முடைய பேக் எதுவுமே எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்டுக்கு வெளியில இருக்கிற வராண்டா கிட்ட வச்சுட்டு இவன் மட்டும் அந்த தங்க வளையல் தன்னுடைய போனை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிருந்திருக்கான். எப்படியும் போலீஸ் ஆபீசர் வந்து இந்த ரயில்வே கிட்ட வந்து தேடுவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சிருந்திருக்கான். இதனால அடுத்த நாள் பீகார் ட்ரெயின் வர வரைக்குமே
அங்க இருட்டான பகுதி கிட்ட நின்னுகிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல இவன் ஏறி படுத்து தூங்கி இருந்திருக்கான். மறுநாள் காலையில பீகார் செல்லக்கூடிய ட்ரெயின்ல ஏறி அங்கிருந்து இவன் புறப்பட்டு போயிருந்திருக்கான். இந்த நேரத்துல தான் போலீஸ் வந்து தன்னை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கிற ஒரு பேசஞ்சர் கிட்ட மொபைலை வாங்கி தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்கான். அதன் பிறகுதான் போலீஸ் ஆபீசர் இவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி கைது பண்ணி இருந்திருக்காங்க. இவ்வளவு விஷயமும் இவன் கிட்ட இருந்து வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு அவன் கொள்ளையடிச்ச அந்த தங்க நகையுமே மீட்டு எடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவனை ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. இவன் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். டீனேஜ் பருவத்தில் ஒரு பையனுக்கு வரக்கூடிய ஒரு தவறான முன் உதாரணம் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய இந்த மாதிரி கிரைமில் ஈடுபடக்கூடிய ஆட்களுடைய ஸ்டோரிலாம் கேட்டு நாமளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாறிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத சுத்தியிலுமே உங்களால் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்க முடியும். குறுக்கு வழியில் சம்பாதிச்சா என்னைக்குமே பெரிய ஆளாக ஆகிடணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஜெயிலில் கம்பி எண்ணி ஆகணும். இவனுடைய இந்த திருட்டு புத்தியினால எந்தவித தவறுமே பண்ணாத ஜோதிஷா அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இவனுடைய மனநிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். அவங்களுடைய மனநிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.